இன்றைக்கி வந்து இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் மெட்டீரியல். தமிழில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஆவணங்கள் அது வந்து ஒரு 100 சதுர அடியில் நாங்கள் வச்சுருக்கோம். அதை பாதுகாக்கிறதுக்கு உயிரை கொடுத்து பாதுகாப்போம். இது 1812 முதல் முறையாக அச்சிடப்பட்ட திருக்குறள். இது தமிழின் முதல் நாவலாக கருதப்படும் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் நூலின் முதல் பதிப்பு. இது பண்டிதர் அயோத்திதாசரின் ஒரு பைசா தமிழன் இதழின் முழு தொகுப்பு. இப்படி தமிழ் மொழியின் இலக்கியம் மற்றும் சமூக வரலாற்றின் நூற்றாண்டு கால சாட்சியமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சென்னை தரமணியில் அமைந்துள்ள ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம். 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்களை பாதுகாத்து வரும் இந்த இடம் கடந்த 32 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. சவுத் ஏஷியாவிலேயே முதல்ல பதிப்பிக்கப்பட்ட லாங்குவேஜ் வந்து தமிழ். அப்போது இதுக்கு ஒரு 500 வருஷம் பாரம்பரியம். காகிதத்துக்கு ஒரு ஆயுள் உண்டு. ஆனால் அதை வந்து எப்படி நீட்டிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ நாங்கள் ஒரிஜினலை பாதுகாக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தை பாதுகாக்கிறோம், ரெண்டுமே செய்கிறோம். நம்மளுடைய சொத்தை காப்பாற்றி பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினருக்கு கொண்டு செல்றதுக்கான எல்லா பணிகளும் செஞ்சுக்கிட்டு. இது வந்து இப்போ நம்ம பண்ணாமல் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொசைட்டி என்ன உருவாக்கி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த நாலேஜே நம்மக்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடுது. இப்படி 500 ஆண்டுகளுக்கும் மேலான தமிழ் அச்சு பண்பாட்டின் சுவடுகளை பாதுகாத்து வரும் இந்த நூலகத்தை பயன்படுத்த எந்த கட்டணமும் இல்லை. தங்களுக்கு தேவையான தகவல்களை சிலர் இணையம் வழியாக பெறுகிறார்கள், அல்லது பரணிதரன் போன்ற பலர் நேரில் வந்தும் படித்து செல்கின்றனர். இதான் ஃபஸ்ட் டைம் ரோஜா முத்தையா லைப்ரரிக்கு வர்றது. என்னுடைய பாடத்துக்காக நான் ரெஃபரன்ஸ்க்காக அபிராமி அந்தாதிக்கு முத்துசு மாணிக்கவாசக முதலியார் எழுதின உரை குறிப்பு கிடைக்குமான்னு சொல்லி பல இடங்களில் தேடிட்டு இருந்தேன். 1959 அந்த ஆண்டு வாக்கில் வெளிவந்த இந்த நூல் வந்து பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் தருமபுர ஆதீனத்தில் தேடி கூட எங்களால் அதை பெற முடியல. அப்புறம் அதை திருப்பனந்தாள்லேயும் முயற்சி பண்ணோம், அங்கேயும் வந்து கிடைக்கல. இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக தேடியும் கிடைக்காத புத்தகம் என்னோடய கையில் இப்போ இருக்குது. மிக அரிய சைவ சித்தாந்தபரமான விளக்கங்கள் எல்லாம் இந்த நூலில் இருக்குது. இது வந்து சைவ சித்தாந்தம் தொடர்புடைய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நிச்சயமாக பயன்படும். இந்த நூலகம் உருவாக மூல காரணம் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் கிராமத்தை சேர்ந்த விளம்பர பலகை ஓவியரான ரோஜா முத்தையா. அவர் இந்த நூலகத்திற்கு சேகரித்து அளித்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்கள் தான் இந்த நூலகத்தின் ஆரம்ப புள்ளி. அவர் மறைந்த பிறகு சிகாகோ பல்கலைக்கழகத்தின் முயற்சியுடன் 1994ஆம் ஆண்டு சென்னையில் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் நிறுவப்பட்டது. இன்று ரோஜா முத்தையா அறக்கட்டளை இந்த நூலகத்திற்கான சேகரிப்பை விரிவுபடுத்தி பராமரித்து ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்துதல் பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. இதோட வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ரோஜா முத்தையா அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும், இந்த லைப்ரரி என்னவாக போகுது, எப்படி செய்ய போகிறோம், யார் பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின்ஸ் மனசுக்குள்ள இருந்து. அப்போ பேசல சொல்லுவாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு. பட் அவங்களோட கனவு வந்து அது பெரிய லைப்ரரியாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது அந்த கனவு வந்து இப்போ ரொம்ப அவங்களோட கனவு நினைவாயிருச்சு அப்படித்தான் நான் சொல்லுவேன். இன்னமும் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் புத்தகம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் கலெக்ட் பண்ணுறோம். உலகம் பூரா நீங்கள் வந்து பிரிட்டிஷ் நூலகமாக எடுத்துக்கிட்டாலும், லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும், சைனாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நேஷ்னல் லைப்ரரியாக எடுத்துக்கிட்டாலும் ஃபிசிக்கல் கலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கிறாங்க. ஒரிஜினல்ஸை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது அச்சு வரும்போது அட்லீஸ்ட் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு வந்து அச்சு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, காகிதத்தில் தான் படிக்கணுங்கிற ஒரு 400 ஆண்டுகளுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்து டெக்னாலஜின்னு நமக்கு தெரியாது. மாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாற்றத்தில் நம்ம வந்து பல விஷயங்களை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நீங்கள் உலகம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தக பாதுகாப்பாளர்களாக இருக்கட்டும், இல்லை ஹெரிட்டேஜ் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஃபார்மேட்லேயும் இந்த ஆவணங்களை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர்லேருந்து அடுத்த ஹார்ட்வேருக்கு, அடுத்த சாஃப்ட்வேருக்கு அது டிரான்சிட் ஆகிட்டே இருக்கணும் நம்மளுடைய நாலேஜுங்கிறது. அதனால தான் இது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு நூலகமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நாங்கள் செய்கிற பணிகளும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது.
ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் அரிய தமிழ் நூல்கள், இதழ்கள், சிற்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்களை பாதுகாத்து பட்டியலிடும் பணியை தாண்டி சிந்துவெளி ஆய்வு மையம், பொதுவியல் ஆய்வு மையம் போன்ற ஆய்வு மையங்களையும் நிறுவியுள்ளது. கடந்த 32 ஆண்டுகளாக தமிழுக்காக செயல்பட்டு வரும் இந்த நிறுவனம் தனது அடுத்த கட்ட வளர்ச்சியாக நூலகத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் தமிழ் அறிவு வளாகம் ஒன்றை உருவாக்கி வருகிறது. இதற்கு தமிழ் மக்களின் ஆதரவும் தேவை என கூறுகிறார் நூலக இயக்குனர் சுந்தர். இந்த கலெக்ஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் சில ஆண்டுகளில் இது 10 லட்சம் ஆவணங்களாக மாறும். எங்களுக்கு இந்த இடம் பத்தாது. இது எல்லாத்தையுமே ஒரு கொடையின் கீழே கொண்டு வரணும்னு நினச்சோம். அதாவது தமிழ் அறிவு வளாகம் அப்படிங்கிற ஒரு கொடையின் கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சோம். இப்போது எங்களுக்கு ஒரு எவ்வளோ ஸ்பேஸ் நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தோம். மொத்தம் ஒரு 80,000 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கான செலவு பட்ஜெட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40 கோடி செலவாகும்னு எங்களுக்கு சொன்னாங்க. இதானே இது தொடங்கும் போது முதல்ல நாங்கள் பெரும் நிறுவனங்கள் கிட்ட தான் போய் கேட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டைமில் நாங்கள் தமிழர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் இதில் பங்கேற்கணும். குறைந்தபட்சம் ஒரு சதுர அடிக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அந்த ஊரில் இருந்து அப்படின்னு நாங்கள் வரலாற்றில் ஒரு சதுர அடி அப்படிங்கிற கான்செப்டை நாங்கள் முதல்ல முன் வச்சோம். ஒரு சதுர அடிக்கு 5,000 ரூபாய் செலவாகுது. யாருக்கு எவ்வளோ முடியுமோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் எல்லாருடைய பேரும் அந்த வளாகத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய விருப்பம். எங்களுக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி நாங்கள் எடுத்துட்டோம். இன்னும் 22 கோடி நமக்கு தேவைப்படுது. அப்போது இது முடியும் போது, இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு எல்லாம் நடக்கும்போது இந்த இடம் ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக இருக்கும். லிட்ரேச்சர், ஆர்ட், எல்லா விதமான விஷயங்களும் நம்ம பண்பாட்டினுடைய பல்வேறு கூறுகள் சங்கமிக்கிற ஒரு இடமா தான் இதை நான் பார்க்குறேன். அப்போது பல்வேறு தரப்பட்ட மக்கள் ஒரு இடத்துல சங்கமிக்கும் போது அறிவினுடைய விரிவாக்கத்தன்மையே வேறு மாதிரி இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அதை நோக்கி தான் நம்ம எல்லோரும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன்.